ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின் சேனல். நேற்று காலையில் 4 மணி எங்கள் வீட்டு சேவல் கொக்கரக்கோன்னு கூவ. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எந்திரிக்க சூடாக இட்லியும் மீன் குழம்பு செஞ்சுட்டு அவங்களும் என்னையும் அவங்க எழுப்பி பெட் காஃபி கொடுத்து எழுப்ப நானும் மூஞ்ச கழுவி வேகமாக வர நான் ஏன் பிள்ளைக்கு சூடாக ஹார்லிக்ஸ் அதே மாதிரி பெட் ஹார்லிக்ஸாக கொடுக்க அவனை எந்திரிச்சு என்னம்மான்னு கேட்டா, டே நம்ம இன்னைக்கு வெளியே போகிறோம்டா, சீக்கிரம் எந்திரிட்டான்னு அவனும் சந்தோஷத்தில் வேகமாக எந்திரிக்க 2 பிள்ளைகளுக்கு கூட்டிகிட்டு வேகம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பஸ்ஸை காணும். ஐயோ பஸ்ஸை விட்டுட்டோமான்னு பார்த்தா 5:15க்கு நாச்சியார் வேகமாக வர அதில் ஏறி நாங்கள் கோயில்பட்டி கோயில்பட்டி போன உடனே குற்றாலம் பஸ் இருந்துச்சு. ஏறி வேகமாக வந்தா குற்றாலத்தில் இறங்கும்போது மணி 9. அங்கே போனோடனே நேரம் என்ன பண்ணேன், பிள்ளைக்கு சூடாக இட்லி மீன் குழம்பு கொடுக்க உடனே அந்த பிள்ளைங்க அங்கே பார்க்கில் உட்காந்தோடனே அம்மா நான் விளையாட போகிறேன்ட்டு பார்த்தா குரங்க பார்த்து சும்மா இருக்க முடியுமா, அதை வேகமாக வீடியோ எடுக்க பிள்ளைங்க அதுக்குள்ளேயே அம்மா அப்பா கூட சறுக்கு விளையாண்டு முடிச்சுன்னு குளிக்க போவோமாடா கேட்டால் ஃபால்ஸ்க்கு போவோன்ட்டாங்க. வேகமாக போக பெரிய பையால் டே அவன் போதுண்டா அப்படின்னு சொன்னால் அம்மா நான் குளிச்சே ஆவேன். சின்ன பையன் வேகமாக ஃபால்ஸுக்கு ஓட அவனை பிடிக்க எங்கள் அம்மா பின்னாடி ஓடன இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் எங்கள் அப்பா பார்த்து டே நில்லுங்கடான்னு பின்னாடியே போகிறாரு. என் பையன் என் கூட பெரியவன் என் கூட வந்தா அம்மா நானும் அவங்க கூட போவா அப்படின்ட்டா முன்னாடி வேகமாக போடா அப்படின்னு நானும் சொன்னேன். அம்மா நான் போகிறேம்மான்னு குட்டு நான் ஓடினா அவனையும் நம்ம சும்மா இருக்க முடியுமா, அவனையும் பேக் சைடில் வீடியோ எடுத்து எங்கள் அப்பா என்ன பண்ணுற அப்படின்னு திரும்பி பார்த்தா இந்த வந்துட்டேன்ப்பா அப்படின்னு உடனே ஃபோட்டோ கட் பண்ணிட்டு வேகமாக அடுத்த ஸ்டெப்புங்க ஆட்டோவில் போகிறோம். இங்கே 5 ஃபால்ஸ்க்கு போயிட்டே இருக்க நம்ம சும்மா என்னடா ஆட்டோவில் சும்மா போயிட்டே இருக்கோமே, நாங்கள் அதிலே ஒரு வீடியோ போடுவோன்ட்டு போட்டு அந்த கிளைமேட் அழகாக அவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிகிட்டே வந்தால் 5 ஃபால்ஸ் வந்துருச்சுன்றாங்க. 5 ஃபால்ஸுக்கும் போகிறோம். நானும் முதல்ல என் பையன்ட்ட டே நம்ம 5 ஃபால்ஸ் போகிறோம், நீ குளிக்கணும்னு சொன்னால் அவன் அம்மா எனக்கு லாலிபாப் வேணும்னு கேட்க சரிடா 5 ஃபால்ஸ் வந்துருச்சு நான் உனக்கு லாலிபாப் தரேன். ஐயோ குரங்கு வரப்போகுதுடா சீக்கிரம் சாப்பிட்றான்னா வந்து பிடுங்கிடும்னு சொன்னான். அவன் அம்மா நான் சாப்பிட்டேம்மான்னு ஒரே வாயில் லாலிபாப்பை கடிச்சிட்டு குச்சை கையில் கொடுத்துட்டான். சரி எல்லாம் முழுக்க சாப்பிட்டாச்சின்னு தண்ணிக்குள்ளே போனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க, பிள்ளைங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஆட்டம் தண்ணியில் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் குளிச்சு வெளியே வாப்பா ராசான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நம்ம குரங்குங்க அது ஃபேமிலியாக ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. அதில் நம்ம சும்மா இருக்க முடியுமா, வாங்க நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோன்னு ஒரு வீடியோவை போட என் சின்ன பையன் அதுக்குள்ளே அம்மா மறுபடியும் போவோமான்னு பிடிச்சி ஓவியா வா இழுக்க டே போதுண்டா குளிச்சது அடுத்த வாரம் வருவோண்டான்னு சொல்லி ஏமாற்றி குரங்க காட்டினா அவன் குரங்க பார்க்காம அம்மா வாங்க பஜ்ஜி சாப்பிட்லான்னு என் பெரிய பையன் கூப்பிட சரி குளிச்சுட்டு பிள்ளை கூப்பிட்றானே நமக்கு கூப்பிட்டு போகாமல் இருந்தால் தப்பாயிருமேன்ட்டு சூடாக பஜ்ஜி வாங்கி கொடுக்க அந்த குரங்க பார்த்துட்டே அந்த பிள்ளைகளும் அந்த பஜ்ஜை சூடாக சாப்பிட்டுட்டு இருந்தோடனே அம்மா போதுமா நம்ம கிளம்புவோமா அப்படின்னு பெரியவன் கேட்டான். சரி வாடா நீயே கிளம்புவோன்னு சொன்னால் நம்ம சும்மா இருக்க முடியுமா, வா கிளம்புவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவோன்னு பார்த்தா மதியானம் 1 மணி ஆக போகுது. சரி வாங்க தான் போகிறோம், சாப்பிட்டு ஏறுவோம் பஸ்ஸை அப்படின்ட்டு வேகமாக ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் பிள்ளைகளுக்கு அதுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போதுமா குற்றாலத்துக்கு ஒரு பை சொல்லுங்கள் அப்படின்னு வேகமாக பஸ் ஏறினோங்க. பார்த்தா பஸ்ஸு கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. தென்காசி வரைக்கும் போனோம். பார்த்தா தென்காசியில் போனால் பஸ்ஸை காணும், தெருவில் நின்ன மாதிரி ஆகிட்டு நிற்க 2 பிள்ளைகளுக்கும் நல்லா தண்ணியில் தூங்குறாங்க. என்னடா செய்யன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணோம். சரின்னு ஒரு பஸ் வந்துச்சு. கூட்டத்தில் ஏற அப்புறம் ஒவ்வொரு பஸ்ஸு இருக்கிற எல்லா ஸ்டாப்லேயும் நிப்பாட்டி போனால் மணியை பார்த்தா 5 இங்கே வந்திருக்கோம் கோயில்பட்டிக்கு. சரி கோயில்பட்டிக்கு வந்துட்டோமேன்னு வேகமாக அதுக்கு ஒரு பஸ் ஏற எங்கள் வேகமாக போயிட்டு இருந்தோம். கோயில்பட்டிலேருந்து தாண்டி போகிறப்ப சும்மா இருப்போமா அங்கேயும் ஒரு வீடியோ எடுன்னு எடுத்தோம். பார்த்தா இடத்துக்கு வர்ற இடத்த பார்த்தா என் ஸ்கூலு நம்ம ஸ்கூல் நான் படித்த ஸ்கூலுன்றப்ப அது ஒரு சந்தோஷமாக என் பையன்ட்ட அதை காட்ட அம்மா நீங்கள் படித்த ஸ்கூலுன்னு அவன் சந்தோஷமாக சொல்ல அம்மா போவோம்மா வரியடா போவோமாடா அம்மா நான் என் ஸ்கூல் தான் போவேன் வா அம்மா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகன்னு சொல்லி பஸ் நிப்பாட்டு சொல்லுவோமான்னு அவன் போதும் வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கீழே இறாலும் வந்துருச்சு. ட்ரிப் முடிஞ்சு நல்ல வேலைடா நம்ம வீடு வந்துருச்சுன்னு நினைக்கிறதுக்கு அவ்வளோ டயர்டுங்க. பிள்ளைகளை ஜாலியாக விளையாட வச்சு நம்ம வீடு வரப்போகுதுன்றப்போ ஒரு சந்தோஷம். காலைல 5 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் 6 ஆகிட்டுங்க வீட்டுக்கு வர. பஸ்லேயே பிள்ளைகளை கூப்பிட்டு போனது அது ஒரு சந்தோஷமாக அதுக்கு என்ஜாய் பண்ணிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.